பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ரேபிடோ சேனல் வந்து 70 days சேலஞ்சில் வந்து டே 21 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது டே 22 எக்ஸ்ட்ரா டே ஓட்டின ப்ராஃபிட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டே 22ல் நம்ம என்னென்ன ஆக்சுவலியாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஆட்டோ டிரைவர்ஸ் தான் போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா கீயை பிடிங்கிட்டானுங்க. ஒரு அக்கா வந்தாங்க, ஏறினாங்க. கீயை பிடிங்கிட்டு ரேபிடோவில் நீங்கள் ஏறக்கூடாது, இறங்குங்கன்ட்டு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் நினைக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, கால் பண்ணிவிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்தமாரி ஆட்டோ டிரைவர் வந்து கீ பிடிங்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பெரிய ப்ராப்ளமே ஆயிடுச்சு. அந்த வீடியோ போட வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் அது போடல. ஸோ இந்தமாரி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இது வந்து இல்லீகல் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது இல்லீகலாக இருந்தால் எல்லாத்துக்கும் எப்படி பிளாக் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இது ஓட்டணும்? ஸோ என்னென்ன எல்லாம் நல்லதுக்கே தான். நம்ம சேலஞ்ச் 70 days சேலஞ்ச் வந்து இப்போ 21 days முடிச்சாச்சு. 22 இதோட நான் ப்ராஃபிட் காட்டுறேன். அண்டு இதை வந்து புதுசாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது ஓட்டுங்க, பட் ஆனால் பார்ட் டைமாக ஓட்டுங்க ப்ரோ. ஃபுல் டைம் வந்து செட் ஆகாது. ஏன்னா உண்மையாக பேக் பெயின் வரும். அது இந்த வண்டிக்கெலாம் இது வந்து அலோடு இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஓப்பன் பண்ணி 4 years மேலே ஆகுது. ஸோ அலோடு இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது அலோடு இருந்தது. இப்போ புதுசாக வரவங்க வந்து R15 வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன். 4 years ஆகுது. அதனால் அப்போ வந்து ஐடி, அதனால் பிரச்சனை இல்லை, நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நான் வந்து ஒரு சிஸ்டராக அந்த மாதிரி தான் நினச்சி ஏற்றிட்டு போகிறேன். நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். அது இல்லாமல் நம்ம நேற்று என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு பார்ப்போமா? டே 21ஓட ப்ராஃபிட் தாங்க பார்ப்போம். 21 ப்ராஃபிட் வந்து டே 19 நேற்று வந்து, ஆமாம் 19ஆம் தேதி. ஸோ அந்த ப்ராஃபிட் பார்ப்போங்களா? கிட்டாங்க 28 ஆர்டர் முடிச்சிருக்கேங்க. டோட்டல் ஆர்டர் 28 நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் ஓட்டியிருந்தேன். டோட்டல் அமௌண்ட் வந்து 2068 ரூபா, ஓகேங்களா? நம்ம எப்பவுமே கேல்குலேட் பண்ணுறது தாங்க. கேல்குலேட்டர் 2068 டிப்ஸ் அமௌண்ட்டு 45 rupees தான் வந்தது. இன்னும் அந்த அளவுக்கு வரல. அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2113 ரூபா, ஓகேவா? 2113 ரூபாவில் மைனஸ் 350 rupees பெட்ரோல் அலவன்ஸ் போயிடுச்சு. நேற்று எக்ஸ்ட்ரா டே ஃபுட் அலவன்ஸ் வந்து எனக்கு மைனஸ் 150 100 தான் எப்பவுமே போகும். நேற்று 150 ஜூஸ் தான் போச்சு. ஸோ அதெல்லாம் கணக்கு வரல. அப்போ 21 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1613. இதுதான் 1613 தாங்க நம்ம டே 21ஓட ப்ராஃபிட். ஸோ டெய்லியும் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் இருந்ததால் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் யூடியூப் சேனலில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம சேனலே க்ளோஸ் தான். ஸோ உங்கள் சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். முக்கியமாக நேற்று ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரேபிடோவில். அது என்னன்னு சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேபிடோ தான் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு வந்து வயசு வந்து 39 வயசு இருக்கும், ஓகேங்களா? அவருக்கு வந்து நேற்று மாதவரம் அந்த பைபாஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி ஒரு BMW கார் வந்துருக்கு. வந்து ஏற்றிட்டு டிரைவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவர் ஸ்பாட் அவுட்டு. அதனால் ஸோ ரேபிடோ ஓட்டுறவங்க 2 ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நான் இதனால தான் அப்பப்போ சொல்கிறேன், ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து சிங்கிளாக தான் போயிருக்கார், பேசஞ்சரும் போயிருந்தால் அது வேறு மாதிரி கேஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அது நியூஸ் சேனலில் போட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக போட்டாங்க. சரி என்ன ஆச்சுன்ட்டு ஏதோ ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் பார்த்தா அப்புறம் நான் ஸ்டோரி போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருப்பேன். அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ரேபிடோ ஓட்டுறவர் வந்து பரிதாபமாக உயிர் நடந்தாலுன்ட்டு அப்படி வந்தது. பார்த்து தான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளும் அந்த ஃபீல்டில் தானே இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ ரேபிடோ ஓட்டுறவங்க கண்டிப்பாக 2 ஹெல்மெட், போலீஸ்காரங்களாம் பார்க்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன், 2 ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. கஸ்டமர் போகிறாங்களோ இல்லையோ நீங்கள் போட சொல்லுங்கள். காஃப் மாரி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த காஃப் வாங்கி கொடுங்க. அது போட்டாவே ஓகே தான். நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் தான் போட சொல்லணும். ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஸோ அதனால் சேஃப்டி முக்கியங்க. ஸோ அதனால் பார்த்துப்போங்க. ரேபிடோவில் எல்லா அண்ணாக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு தம்பி ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா டே 22, நான் டே 21 சொல்லிட்டேன். டே 22 ஏன்னா டே 21 தான் நான் 4 டே ஒரே நாளாக போட்டேன்ல 4 வீடியோவும். ஸோ டே 22 இது. அண்டு அது இல்லாமல் நேற்று வீடியோ போட்டதில் வந்து ரொம்ப நாய்ஸ் வந்தது. இந்த நிறைய அந்த காற்று சவுண்ட் அதிகமாக வந்தது. இன்றைக்கி ஓகே கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நேற்று போட்டது எனக்கே சரியாக புரியல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் சுத்தமாக புரியல. ஸோ இன்றைக்கி கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். வீடியோ பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.